நம்ம விஜயனோட இன்னொரு பேஷன் பார்த்தோம். ஆனா நம்ம பிஆரோட இன்னொரு ஃபேஸ் பார்த்தது இல்லையா? அதான் நம்ம கூஃபி. பாத்தீங்கன்னா வந்து இருக்கிற எல்லா பிளேஸும் தூக்கி சாப்பிட்டு வந்து மேல உட்காந்துருக்காரு நம்ம கூஃபி ப்ரோ. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து செஸ்ல வந்து ஒரு பேஷனட்டா இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம்லயே வந்து ஒரு டாப் செஸ் பிளேயரா பாத்தீங்கன்னா வந்து மேல இருக்காரு. சோ மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம கூஃபி ப்ரோக்கும் விஜயனுக்கும் இருந்தா எப்படி இருக்கும் சும்மா சொன்னா எப்படி சார்? கூஃபி ப்ரோ கிட்ட நான் கத்துக்கின லிட்டரலா ஒரு 4 டிப்ஸ் இருக்கு, சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங் யுவர் பேஷன். நமக்கு இருக்கிற பேஷன் வந்து ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இல்ல பைக் ஓட்டுறதா இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா வந்து வீடியோ கிரியேஷனா இருக்கலாம், இல்ல மூவியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங் ஆயிடணும். நம்மளோட பேஷன்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம அப்படியே கரண்ட் பாயணும். என்டர்டைன் யுவர் ஃபீல்ட். நீங்க இருக்கிற ஃபீல்ட்லயே பாத்தீங்கன்னா வந்து நீடிமெண்டா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி பண்ணணும் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம கூஃபி ப்ரோ போடுற வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய மீம்ஸ் கிளிப் இருக்கும், ஃபன்னா பேசுவாங்க. கன்சிஸ்டன்சியா பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருக்கணும். அதுல வந்து கூஃபி ப்ரோ தரமா பண்ணிட்டு வந்தாரு வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி. பாத்தீங்கன்னா சேலஞ்ச், எந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா வந்து சேலஞ்சா பண்ணணும். பிடிச்ச பண்ற விஷயத்தையே பாத்தீங்கன்னா சேலஞ்சா பண்ணும்போது இன்னும் ஃபயரா பண்ணலாம், வேற மாதிரி வரலாம். ஸோ லிட்டரலா பாத்தீங்கன்னா வந்து கூஃபி ப்ரோ வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. நான் யாருக்கு தெரியுமா சாரு?